வணக்கம் ஷர்மிளா. அதாவது அந்த கரூரில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் என்ன காரணத்தினால் ஏற்பட்டது என்பது தொடர்பாக இன்னும் முற்றுப்பெறவில்லை. அந்த தொடர்பான அந்த விசாரணையானது என்ன காரணத்தினால் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, அது தொடர்பான எந்த பிரச்சனைகள் இருந்தது, என்ன பாதிப்பு அங்கு நடந்தது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தொடர்ந்து திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் சிபிஐ வசம் இந்த வழக்கு விசாரணையானது உச்ச நீதிமன்றத்தால் ஒப்படைக்கப்பட்டது. ஏற்கனவே நான் பார்த்தது போல சென்னை உயர்நீதிமன்றம் இதற்காக ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. ஆனால் உச்ச நீதிமன்றம் அதனை ரத்து செய்துவிட்டு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்தது. ஏனென்றால் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும், ஒரு சுயாதீன அமைப்பு இதில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேகா உட்பட பல தரப்பிலிருந்தும் கோரிக்கைகளானது வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில்தான் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கண்காணிப்பின் கீழ் இதனை சிபிஐ விசாரணைக்காக உத்தரவிட்டது. இந்த நிலையில் தான் சிபிஐ தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ள வரக்கூடிய சூழ்நிலையில் தாவேகாவுடைய நிர்வாகிகள் அவர்கள் விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டும் என்று அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் ஆதவ் அர்ஜுனா, அதுபோல ஆனந்த் உள்ளிட்ட நிர்மல்குமார் உள்ளிட்டோர் நேற்றைய தினம் அவர்கள் இந்த விசாரணைக்காக நேரில் ஆஜராகி இருந்தார்கள். அவர்களிடம் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையின் போதுதான் இந்த நாம் கூறுவது போல பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த பொதுக்கூட்டத்திற்கு அந்த பொதுக்கூட்டம் நடந்தது, எப்பொழுது நடத்தப்பட்டது, அதுக்கு உரிய அனுமதி கோரப்பட்டிருந்ததுதான். அந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக காவல்துறை தரப்பில் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது, எத்தனை மணி நேரம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது, பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்தில் எவ்வளவு பேர் கூடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது உட்பட பல விஷயங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது போன்ற கேள்விகளை சிபிஐ தரப்பிலும் நேற்று அவர்கள் நிர்வாகிகளிடம், தாவேகா நிர்வாகிகளிடம், அதுபோல மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் விசாரணையின் பொழுது கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த விசாரணைக்கு பிறகு நிர்மல்குமார் பேட்டி கொடுத்திருந்தார். அப்பொழுதும் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அதுபோல மதியழகன் மற்றும் அவர் நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சிபிஐ கேட்ட விளக்கங்களை அவர்கள் கொடுத்திருப்பதாக அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. கரூர் சம்பவத்திற்கு காரணம் யார், எதனால் நடந்தது என்பது தொடர்பான பல்வேறு தொடர்பான அதற்கான சாட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் மூலம் நேரில் பார்த்த மக்களும் இருப்பதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை தொடர்ந்துதான் சிபிஐ விசாரணைக்கு தேவையான விளக்கங்களை கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது தொடர்ந்து இரண்டாவது நாளாக விசாரணைக்காக தற்பொழுது அவர்கள் நேரில் ஆஜராகியிருக்கின்றார்கள். கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், அதுபோல எஸ்பி ஜோஸ் தங்கையா மற்றும் காவல்துறை அதிகாரிகள், சிபிஐ அலுவலகம் தற்பொழுது அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது இரண்டாவது நாளாக தொடர்ந்து இந்த கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணையானது சிபிஐ டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஷர்மிளா.